வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. கடந்த 11 ஆண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்களில் உள்கட்டமைப்பு மூலம் மட்டுமல்லாமல் வன்தன் யோஜனா திட்டத்தின் மூலம் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பழங்குடியினர் பயனடைந்துள்ளதாகவும் 434 விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலம் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்பெற்றுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய புவி அறிவியல் துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் மற்றும் யுனெஸ்கோவின் கடல்சார் ஆணையத்தின் நிர்வாக செயலாளர் திரு விதார்ஹேல் ஹெசன் ஆகியோர் நேற்று பிரான்சில் நடைபெற்ற கடல்களை பாதுகாப்பது குறித்த இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தினர். 3வது ஐக்கிய நாடுகள் சபையின் பெருங்கடல் மாநாடு 9ஆம் தேதி தொடங்கி வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் தேசிய விதான் செயலியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் நேற்று துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர் 3வது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியாவில் 27 கோடி பேர் வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் மின்சாரம் இல்லாத வீடுகளே இல்லை என்ற சூழலை பிரதமர் உருவாக்கியுள்ளதாகவும் கூறினார். புதுச்சேரி இஎஸ்ஐ எனும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழக மண்டல அலுவலகம் சார்பில் நாளை பிற்பகல் 3:30 மணி முதல் 4:30 மணி வரை குறைதீர்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தொழிலாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் இதில் பங்கேற்று பயன்பெறுமாறு தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழக மண்டல இயக்குநர் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் உயர் மின்னழுத்த பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தென்றல் வீதி, அமிர்தம் வீதி, கற்பகம் வீதி, ஜெயமூர்த்தி ராஜா நகர் மற்றும் இன்ஜினியர்ஸ் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. ISSF உலகக்கோப்பை 2025 துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் சார்பில் 36 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். இப்போட்டியில் இந்தியாவின் வருண் தோமர், இளவேநீர் வாளறிவன், சரப்ஜோத் சிங் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.